ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு வீடியோ கேம் விளையாடும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க, நான் போக போக பார்த்துட்டு இருக்கேன் நிறைய. இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டியர் பேரண்ட்ஸ், எப்போ பாரு உங்கள் குழந்தைங்க மொபைலை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கோவம் உங்களுக்கு இருக்கா? அதுலேருந்து ஏதாவது மாற்று வழிகள் இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு மொபைல் யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ் ஸோ ஆவரேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 2 hours மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி நம்ம ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஐசைட்டு குறையும். சைக்காலஜிக்கலாக நிறைய இஷ்யூஸ் வரும். இப்போ டக்குன்னு கோவப்படுவாங்க. அது கொஞ்சம் மொபைலில் விளையாடிட்டே இருக்காங்க, பொழுதுனா ஒரு கோவம் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக நிறைய பிரச்சனையை கொடுக்குது. ஏன் கண்டினியூஸாக ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ரீசன் இருக்குது. ஒரு வீடியோ கேம் விளையாடும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி கெமிக்கல், அது சுரக்கும். ஸோ அது நம்ம திரும்ப திரும்ப வேணும்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டோம். இந்த மொபைல் அடிக்ஷன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இதுலேருந்து போகிறது ஒரு சில ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே குழந்தைங்க மொபைல் நீங்களாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவோ எதுவோ ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யோகா, மெடிடேஷன் ஆர் வாக்கிங் இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் இருக்கக்கூடாது. அப்புறம் உங்கள் டின்னர் டைமுக்கு அப்புறம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சேர்ந்தால் தான் இது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பையன்கிட்ட போயிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப் டு உங்களோட சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கலாம். மொபைல் ஃப்ரீ அவுட்டிங் போங்க. ஒரு நாள் மொபைல் ஃபோன் எல்லாரும் போட்டுட்டு பக்கத்தில் போயிட்டு வாங்க. கொஞ்சம் மொபைல் ஃபாஸ்டிங் அந்த அளவுக்குலாம் வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய அடிக்ஷன்லேருந்து வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் பண்ணியிருப்பேன். அது இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய இரிட்டேஷனாக இருக்கும் நமக்கு. ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பாஸ்வேர்டு எப்பயுமே வச்சுருங்க. ஸோ ஈஸியாக அந்த பாஸ்வேர்டு கொஞ்சம் நல்ல லாங் பாஸ்வேர்டாக வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது உங்களுக்கு திரும்ப அதை உங்களுக்கு அன்லாக் பண்ண உங்களுக்கு தோணாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க, நான் போக போக பார்த்துட்டு இருக்கேன் நிறைய. இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்லே சத்தமாக வச்சு கேட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவு ஒரு ஹெட்ஃபோன் வச்சு அவங்க கேட்கறதுக்கு பழக்கலாம். நிறைய பஸ்ஸில் போகும்பொழுது பயணங்கள் இப்போலாம் இப்போதே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகுங்கிற அந்த ஒரு ஃபீல் கூட இல்லை. நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் இல்லாமல் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக பண்ணுறீங்கன்னா இது ஒரு நாய்ஸ் பொல்யூஷன். ரிப்பீட்டடாக அந்த நாய்ஸ் கேட்கும்போது பக்கத்தில் உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், கோவம் வரும். எல்லாருமே ஒரே மூடில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 hours கூட பண்ணுற அளவுக்கு பாருங்கள். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஹெட்ஃபோன் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.